அமைப்பினுடைய ஒவ்வொரு தோழரும் விஜயை பற்றியோ அல்லது பார்ப்பனியத்தை பற்றியோ தொடர்ச்சியாக பேசவிட்டால் மணிக்கணக்கில் பேசுவார்கள். ஆனால் காலத்தின் அருமை கருதி தோழர்கள் ஏற்கனவே பேசிய விஷயத்தை மீண்டும் பேசாமல் புதிதாக விஷயங்கள் இருந்தால் அதை பேசுமாறும் ரத்தின சுருக்கமாக 3 அல்லது 5 நிமிடங்களில் குறித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் சலிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார வணிக பெருங்குடி மக்களே, இங்கே சிறிதாக கூட்டம் இருந்தாலும் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவல நிலைகளை எடுத்துரைத்து சமூக மக்களுக்கு செய்திகளை சொல்வதில் முற்போக்கு ஜனநாயக இயக்கங்களின் கூட்டமைப்பு எப்பொழுதும் முதன்மையானதாக இருந்தது. அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்து தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற தலைமை பொறுப்பாளர் தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி பிரபு அவர்கள் உள்ளிட்ட அத்தனை சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களுக்கும் சமுதாய சொந்தங்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு 2 செய்தியை சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். அன்பு உறவுகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, வியாபார வணிக பெருங்குடி மக்களே, சமூக மாற்றத்தை உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிற நாளைய சமுதாய சொந்தங்களே, கரூர் மாத்திரமல்ல, இன்றைக்கு தமிழகமே ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்து மத வெறியர்களும் சாதி வெறியர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் கொட்டமடித்துக் கொண்டு தமிழகத்தை கலவர பூமியாக்கி கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த தேசத்தில் சட்ட வரைமுறையை எழுதி நமக்கு கொடையாக அளித்த போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தத்துவத்தை முழங்கினார். இந்து மதத்தை வேறறுப்போம், இரண்டு மதத்தை மீட்டெடுப்போம் என்கிற வகையிலும் சமூக நீதி கருத்துக்களை உள்ளடக்கி சாதி வைப்பையும் சமூக நீதியும் முன்னெடுத்து சென்ற ஒரு மகத்தான தலைவன், ஒரு மாபெரும் கிழவன், ஈரோட்டு பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை சாதியத்தையும் சனாதனத்தையும் கொள்கையாக கொண்டு செயலாற்றிய தந்தை பெரியார் அவர்கள் சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி எங்களை எல்லாம் உசுப்பி வளர்த்தெடுத்திட்ட மகத்தான தலைவர், எழுச்சி தமிழர், செந்தமிழ் காவலர், இந்த 3 மாபெரும் தலைவர்களின் கொள்கை முழக்கங்களை முன்னெடுத்து 2 செய்திகளை சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். அருமை உறவுகளே, சமூக சொந்தங்களே, இன்றைக்கு சினிமா துறையில் ஒரு நடிகராக, ஒரு கவர்ச்சி நடிகராக வலம் வந்துட்ட நடிகர் விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்கிறது? அருமை தம்பி பிரபு அவர்கள் முன்னதாகவே சொல்லிவிட்டார். இந்த சமூகத்திற்கும் இந்த சமூக மக்களுக்கும் நடிகர் விஜயால் என்ன நன்மை விளைந்தது, என்ன செய்து விட்டார் என்று எனக்கு முன்பாக பேசிவிட்டார். அதே கேள்வியை, அதே சொற்பொழிவை உங்களிடத்தில் நான் முன்வைந்து, அருமை உறவுகளே,
நடிகனை திரையில் தேடாதே தரையில் தேடு என்று சொன்னார்கள். நடிகர் என்பவர் திரைப்படத்திலே 50 பேரை ஒரே ஒரு நபர் அடித்து வீழ்த்துவார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரே ஒரு நபரிடத்தில் அவர் இன்று பேசுவது கூட தகுதியற்றவர். திரைப்படத்திலே அடுக்குமொழி வசனங்களை பேசுவார். ஆனால் நேரிலே விஜய் பேசக்கூடிய பேச்சை பார்த்தோம். விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் துண்டு சீட்டிலே எழுதி வைத்துக் கொண்டு யாரோ எழுதி தரக்கூடியதை வாசிக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கு தன்னுடைய அந்த கவர்ச்சி நடிப்பால் ஏதுமற்ற இளைஞர்களை ஏதுமறியா பெண்களை கவர்ந்தெடுத்து ஒரு நடிகரை பார்க்க வேண்டும். திரையில் ஆகோ ஓ என்று சண்டையிட்ட விஜய் திரைப்படத்திலே ஆகோ ஓ என்று வசனம் பேசிய விஜய் நேரிலே எப்படி பேசுவார், நேரிலே எப்படி இருப்பார் என்று அலைகடலான கூட்டம் திரண்டது. நடிகர் விஜய் அவர்களே, நடிகர் விஜய் பின்னால் அணிந்திருக்கக்கூடிய ஏது மரியாதை சொந்தங்களே, உங்களிடத்தில் நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். அங்கு திரண்ட கூட்டம் எல்லாம் உனக்கு வாக்குறுதி என்று நீ கருதிவிடக் கூடாது. திரைப்படத்தில் நடித்த நடிகர் விஜய் கருப்போ சிகப்போ ஆஹோ என்று பேசக்கூடியவர், அடுக்கு மொழியில் வசனம் பேசக்கூடியவர், எப்படியெல்லாம் பேசுவார், எப்படியெல்லாம் நடிப்பார், எப்படியெல்லாம் இருப்பார் என்று பார்ப்பதற்கான அந்த கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்திலே மக்கள் இடிபாடு கிடுகளில் நசுங்கி அங்க வந்த தற்கொலையால் விதிப்பட்டு கட்டுக்கடங்காத கூட்டத்தில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கி மூச்சு விட வழிவரை இல்லாமல் கதறி துடித்து செத்து போனார்கள். அங்கே நடந்த சம்பவத்தில் ஒரே மரண ஓலங்கள். விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார். மக்கள் செருப்பை விட்டு கிடாசுகிறார்கள், தண்ணீர் பாட்டிலை விட்டு வீசுகிறார்கள். ஐயோ இங்கே 10 பேர் செத்துட்டாங்க, ஐயோ இங்கே 10 பேர் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க கத்துறாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாத நடிகர் விஜய், அதையெல்லாம் பொருட்படுத்தாத நடிகர் விஜய் பின்னாடி சென்று கொண்டிருந்த ஆதவ அர்ஜுனா, புசியானது போன்றவர்கள் எல்லாம் கூட்டத்தை பார்த்த உடனே மெய்மறந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் மக்களை சிந்திக்காமல் விஜயை மட்டுமே பார்த்து நிறுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவலநிலைக்குள்ளான மக்களை சற்றும் சிந்திக்காமல், மக்களை பற்றி யோசிக்காமல், மக்களுடைய உயிரை துச்சமென கருதிய நடிகர் விஜய் அவர்களே, மக்கள் செத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பேச்சை தொடரலாமா என்று கேட்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை எங்கிருந்து வந்தது? ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரே இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு உள்ள வரா, ஒரு தற்கொலை எல்லாம் பூந்து அடிக்கிறான். சக்கடி அடித்த பிறகு அந்த உயிர் போன ஒரு பெண்மணிக்கு உடையெல்லாம் கலந்த பிறகு தன்னுடைய டி ஷர்ட்டை கைட்டு கொடுத்து அந்த பெண்ணினுடைய உடலை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு போன வரலாறு எல்லாம் அங்கங்கே நம்மளுடைய செய்திகளில் ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால், கட்சியை நடத்தக்கூடியவன் அவன் யாராக இருந்தாலும் சரி மக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். கட்சியை நடத்தக்கூடிய அது எவனாக இருந்தாலும் சரி மக்களை தன்னுடைய பேச்சு மூலமாக, தன்னுடைய கட்டுப்பாடின் மூலமாக வழிநடத்தக்கூட வேண்டும். அவன் எல்லாம் அங்கே இருந்த அணில் குஞ்சுகள், தற்குறிகள் மக்களை பற்றி சிந்திக்காமல் ஏகப்பட்ட கூச்சல் குழப்பங்களில் நசுங்கி 41 பேர் செத்திருக்கிறார், 100க்கும் மேற்பட்டவன் மருத்துவமனையில் இருக்கிறார். இவர்களை எல்லாம் சிந்திக்காத விஜய் உடனடியாக கிளம்பி சென்னையில் தன்னுடைய வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க சொன்னார். இவர் பின்னால் செல்லக்கூடிய இந்த இளைஞர்களை நாங்கள் என்ன சொல்வது? இவனுக்கு எந்த அறிவு இருக்கு? விஜய் கிட்ட போய் கொள்கை கோட்பாடு கேட்டவன் என்ன சொல்லுவான்? விஜயுடைய ரசிகர் அம்பேத்கர் பத்தி பேசுவானா? பெரியாரை பத்தி பேசுவானா? காரல் மார்க்ஸ் பத்தி பேசுவானா? என்ன தத்துவ கோட்பாடு இருக்கிறது? அவன் எதை சொல்லி இடத்துல அரசியல் பேசுவான்? சினிமாவில் நடித்த நடிப்பை வைத்து
நடிகைகளின் ஆடைகளை கரைத்து இடுப்பை கிள்ளி இந்த மாதிரி சிலாயுதம் செய்த அந்த சொற்பொழிவை வைத்து வந்து சொல்ல முடியுமா? எதை வைத்து நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்? எதற்காக ஆரம்பித்தார்? சினிமாவில் நடிச்சுட்டு நீ சினிமாவில் ஆட்டம் போட்டுட்டு உன்னுடைய ரசிகர்களை இருந்து வந்து அரசியல் கொண்டு விட்டு யாரையாவது ஒழுங்குபடுத்தியா? உன்னுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடு போட்டிருக்கியா? உன்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணிருப்பியா? எதுவுமே நடத்தாம நீ பார்த்த கூட்டத்தை கூட்டிட்டு இது மாதிரி 10 பேர் 4 பேர் 3 பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். 50 பேர் 20 பேர் மயக்கம் பண்ணி விழுந்துட்டு தான் இருக்கிறான். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாத, கட்டுப்பாடு செய்ய தெரியாத நடிகர் விஜய் அவர்களே, நீங்கள் யார் சொல்லி அரசியலுக்கு வந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய முட்டாள்கள் கிடையாது நாங்கள். நீ சினிமாவில் எடுத்துக் கொண்டிருக்கிறான். நான் சினிமாவை விட்டு பல கோடி சம்பாதிப்பவன். அந்த சம்பாதித்தெல்லாம் விட்டு நான் மக்களுக்கு நல்ல செய்யறேன்னா கோடியா சம்பாதிச்சு விஜய் அவர்களே, நீ மக்களுக்கு என்னத்தை பண்ணி கிழிச்சு அதை சொல்லுவாங்க. பட்டியலிடு. இலங்கை தமிழர் பிரச்சனை வந்துச்சு, அந்த மக்களுக்காக ஏதோ கோடியா பட்டி கொடுத்தியா? பேரிடர் வந்துச்சு, ஏதோ பட்டி கொடுத்தியா? இல்லைங்க வந்து மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடி வருகிறார்களே, அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தியா? ₹1 கூட கொடுக்காம அருமை சகோதரி திரிஷா பின்னாடி சொல்லிக்கிட்டு விஜய் இன்றைக்கு நான் மக்களை பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். கட்சி ஆரம்பித்ததில் நாங்கள் தவறு சொல்லவில்லை. கட்சி ஆரம்பித்ததில் நாங்கள் குறை சொல்லவில்லை. கட்சி ஆரம்பித்த உங்களுடைய கொள்கை கோட்பாடு தத்துவங்கள் சரியில்லை என்று சொல்கிறோம். உன்னுடைய கொள்கை கோட்பாட்டு தத்துவங்கள் சரியில்லை என்று சொல்கிறோம். ஆனால் நீ யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு யாருக்கு பின்னால் உன் பின்னால் எழுந்திருக்கிறார்கள், உன்னை இயக்குவது யார் என்று எங்களுக்கு தெரியும். அருமை உறவினரே, காலத்தின் சூழல் கருதி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு பிஜேபி RSS போன்ற கொட்டங்கள் தமிழகத்தில் தலைவிரித்தாடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே RSS போன்ற தீவிரவாதிகள் எல்லாம் தமிழகத்தை ஆட்சி பண்ண பிடிக்கிறார்கள். தமிழகம் இத்தனை ஆண்டு காலம் 75 ஆண்டு காலமாக தமிழகம் சாதியவாதிகள் கையில் விழுவாய், மதவாதிகள் கையில் சிக்காமல் இன்றைக்கு தமிழகமாக இருக்கிறது என்று சொன்னால் பெரியாரும் அம்பேத்கரையும் மார்க்சியத்தையும் தன் கொள்கை கோட்பாடாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாக இன்றைக்கு இந்த தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழகத்தை சூழ்ச்சியின் பெயரால், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் கிளர்ச்சி செய்து கலவரத்தை உண்டு பண்ணி மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை அகற்றிவிட்டு இந்த தேசத்தை ஆள துடிக்கிறது பிஜேபி. இந்த தேசத்தை மதத்தின் பெயரால் கூறுபாடு பிடிக்கிறது RSS. எனவே எனது தமிழ் உறவுகளே, தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்கு வேண்டுமானால் நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தமிழகத்தில் சுதந்திரமாக திரிகிறீர்கள். எங்க பார்த்தாலும் வீடு வைத்துக் கொள்கிறீர்கள், எங்க பார்த்தாலும் கோயிலை கட்டிக் கொள்கிறீர்கள், எங்க பார்த்தாலும் சுதந்திரமாக திரிகிறீர்கள். ஒரே ஒரு நிமிடம் சற்று யோசித்து வடமாநிலம் என்று சொல்லக்கூடிய ஆந்திரா, மகாராஷ்டிரா, இது போன்ற குஜராத், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போய் வந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த மாநிலங்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது, எவ்வளவு அநியாயத்தனமாக இருக்கிறது, எப்படி கல்வியறிவு இல்லாமல் இருக்கிறது, எப்படி சுய சிந்தனை இல்லாமல் பகுத்தறிவு இல்லாமல் முட்டாளாக இருக்கிறது என்று நீங்கள் அதை சென்று பார்த்தால் தான் தெரியும். பான்பராக்கு போடுவதாகவும், கஞ்சா விற்பவராகவும், கல்வியறிவு இல்லாதவராகவும் வடமாநிலங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடாகவும் கல்வி அறிவாகவும் பகுத்தறிவாகவும் ஒரு திராவிட சித்தாந்தத்தோடு செயல்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் திராவிட அரசியலை, திராவிட கொள்கையை என்று சொல்லி இந்த திராவிட அரசியலை வீழ்த்துவதற்காக பிஜேபி என்கின்ற லட்சு பாம்பும் RSS என்கிற கொடிய விஷமும் இன்றைக்கு தமிழகத்திலே கோலோச்ச துடிக்கிறது. அதற்கு ஒருபோதும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், மார்க்சிய சிந்தனையாளர்கள் வழி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.